திருப்பலிக்குள்ளாக செல்லுவோம். இன்றைய செய்தியும் திருப்பலியிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆகவே நாம் புகழ்ச்சுரையாக ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். அதற்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஏசாயா புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வார்த்தையில் நாம் இப்படி பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 51:3. ஓகே, பாருங்கள் எவ்வளவு அழகான பகுதி. ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், அதனுடைய பாழடைந்த பகுதிகளுக்கு அவர் ஆறுதல் கொடுப்பார், அதனுடைய பாழ் இடங்களை அவரின் தோட்டம் போல மாற்றியமைப்பார், பாலைவனத்தை ஏதேன் போல மாற்றுவார், அங்கே மகிழ்ச்சியும் அக்களிப்பும் நிரம்பி இருக்கும். பாருங்கள், யார் சீயோன்? நாம் தான் சீயோன், நீங்கள் தான் சீயோன், நீங்கள் தான் சீயோன். நம் வாழ்வு, நம் குடும்பம் தான் சீயோன். இறைவார்த்தை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா புத்தகம் 66:13 ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவதைப் போல ஆண்டவர் நம்மை தேற்றுவார். அவர் சீயோனை தேற்றுவார். திருப்பாடல்கள் 125:1-2, திருப்பாடல்கள் 127:1-2 நாம் இப்படியாய் பார்க்கிறோம். 127:1-2 வாசியுங்கள், பார்க்கலாம். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை, ஆண்டவரோ வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரோ நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாய் போய்விடும். பார்த்தீர்களா? ஒரு மனிதனை காப்பதும் நடப்பதும் ஆண்டவர் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை கட்டுபவர், நம்மை காப்பவர் அவர்தான். அவர்தான் நம்மை காப்பார், அவர்தான் நம்மை கட்டுவார், அவர்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். திருப்பாடல்கள் 125:1-2 சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போர் சீயோன் மலை போல் என்றும் அசையாதிருப்பார்கள். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதைப் போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை அவர் சுற்றிலும் இருந்து அவர் பாதுகாப்பார். இந்த பாடல் வரிகளை ஜெபமாய் மாற்றி, ஆண்டவரே சீயோனை தேற்றுகிறவர் என்னை தேற்றும். என் வாழ்வில் நான் நடந்து கொண்டிருக்கிற பாலை நிலங்களை ஏதேனாய் உம் சொந்த தோட்டமாய் தேவரீர் மாற்றும் என்று சொல்லி எழுந்து நின்று இந்த பாடல் வரிகளை ஜெபமாய் மாற்றி பாடுவோம். அழைக்கிறார் மகனே ஏற்றிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு,
அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். சீயோனை தீட்டுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகளே தீட்டிடுவார். சீயோனை தேற்றுவார் Thank you, Lord. இயேசு, நன்றி அவர் இயேசுவே. அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். உன் இயேசு உன்னை நடத்திச் செல்வார். 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 கண்மலை மீறி நிறுத்தி வைப்பார். கண்மழை மேலே நிறுத்தி வைப்பார். உன் இயேசு உன்னை நடத்திச் செல்வார். 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 கண்மலை மீறி நிறுத்தி வைப்பார். கண்மழை மேலே நிறுத்தி வைப்பார். சீயோனை தீட்டுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தீட்டிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும். உன் துக்கங்கள் சாபங்கள் ஆசீராய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும். உன் துக்கங்கள் சாபங்கள் ஆசீராய் மாறும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. 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 அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே. நன்மைகள் குறையாதே. நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நீ இயேசுவின் மகன் என்றார், உன்னில் இருப்பவர் பெரியவர். நீ இயேசுவின் மகன் என்றார், உன்னில் இருப்பவர் பெரியவர். நீ இயேசுவின் மகள் என்றார், உன்னில் இருப்பவர் பெரியவர். நீ இயேசுவின் மகன் என்றார், உன்னில் இருப்பவர் பெரியவர். அந்த நோயோ பேயோ கடனோ கண்ணீரோ என்ன செய்யக்கூடும். அந்த நோயோ பேயோ கடனோ கண்ணீரோ செய்யக்கூடும். உன்னை என்ன செய்யக்கூடும். உன்னை என்ன செய்யக்கூடும். இந்த இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எப்போதும். இந்த இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எப்போதும். இந்த இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எப்போதும். இந்த இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும், இயேசு மட்டும் போதும் எப்போதும். அம்மை அப்பன் உங்கள் அன்பே நிரந்தரம் மாறும்
நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் சொல்லுவோமா நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் தண்ணீரை ராட்சரசமா மாற்றினார் அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம் இதுதான் திருப்பலி 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 அவரை ஆராதிப்போமா இதுதான் திருப்பலி ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை என் உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே கரங்களை தட்டி என் உயிராக இருப்பவரே என் உயிரோடு கலந்தவரே 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 ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை இயேசுவின் உடலே ஆராதனை இயேசுவின் உடலே ஆராதனை இயேசுவின் உடலே ஆராதனை இயேசுவின் உடலே ஆராதனை உயிருள்ள உணவே ஆராதனை உயிருள்ள உணவே ஆராதனை இயேசுவின் இரத்தமே ஆராதனை இயேசுவின் இரத்தமே ஆராதனை இயேசுவின் இரத்தமே ஆராதனை இயேசுவின் இரத்தமே ஆராதனை உண்மையான பானமே ஆராதனை உண்மையான வானமே ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை
உயிரோடு இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, உயிராக இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே, என் உயிரோடு இருப்பவரே, என் உயிரோடு கலந்தவரே. ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உமக்கு ஆராதனை. அப்படியே கண்களை மூடி அவரை ஆராதிப்போமா? ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரை ஆராதிப்போமா? இவர் பரிசுத்தர் 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 என்று இவரை ஆராதிப்போமா? ஆராதனைக்குரியவரை ஆராதிப்போமா? ஆராதனை 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 ஆராதனை. இவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆராதனை ஆராதனை அப்படியே கண்களை மூடி இரண்டு கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வைத்து நம்மை வாழ வைக்கும் நேரம் திருப்பலி, நம்மை பரிசுத்தப்படுத்தும் நேரம் திருப்பலி, நம்மை உருவாக்கும் உருமாற்றும் நேரமிடம் திருப்பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்புமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக
எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாட்சிமிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்தும் எம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 14 15 மற்றும் 18 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல் அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வேர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல்கள் 84வது அதிகாரம். படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எவ்வளவு அழகானது. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எவ்வளவு அழகானது. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எவ்வளவு அருமையானது. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எவ்வளவு அருமையானது. என் ஆன்மாவோ
உம்மாலய முற்றத்திற்காக என் ஆன்மாவோ உம்மாலய முற்றத்திற்காக இன்னான்மாவோ உம்மாலய முற்றத்திற்காக என் ஆன்மாவோ உம்மாலய முற்றத்திற்காக ஆவலோடு ஏங்கி தவிக்கின்றது ஆவலோடு ஏங்கி தவிக்கின்றது ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கி சுவாசம் தந்து என்னை நீர் வாழ வைத்தீரே ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கி சுவாசம் தந்து என்னை நீ வாழ வைத்தீரே ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கி சுவாசம் தந்து என்னை நீர் வாழ வைத்தீரே ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கி சுவாசம் தந்து என்னை நீ வாழ வைத்தீரே என்னை நீர் வாழ வைத்தீரே என்னை நீ வாழ வைத்தீரே என்னை நீர் வாழ வைத்தீரே என்னை நீ வாழ வைத்தீரே என்னை நீ வாழ வைத்தீரே என்னை நீ வாழ வைத்தீரே படைகளின் ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எவ்வளவு அழகானது படைகளின் ஆண்டவரே படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எவ்வளவு அழகானது அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 84:10 நாம் இப்படியாய் பார்க்கிறோம். வீட்டிடத்தில் வாழும் 1000 நாட்களை காட்டிலும் ஆண்டவரே உம் முன்னிலையில் உம்முடைய ஆலய முற்றத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது. அவர் பாதம், அவர் தன்னை கொடுத்து நம்மை வாழ வைக்கின்ற பலிபீடம் எவ்வளவு பேறு பெற்றது. அவர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? வீரிடத்தில் 1000 நாட்கள் பயன் என்னவோ, பயன் என்னவோ. வீரிடத்தில் 1000 நாட்கள் பயன் என்னவோ, பயன் என்னவோ. வீட்டிடத்தில் 1000 நாட்கள் பயன் என்னவோ, பயன் என்னவோ. வீச்சிடத்தில் 1000 நாட்கள் பயன் என்னவோ, பயன் என்னவோ. இல்லத்தில் ஒரு நாள் என்றும் ஆனந்தமே, என்றும் ஆனந்தமே. உம்பீடமும் ஒரு நாளென்றும் ஆனந்தமே, ஆனந்தமே. கடவுள் அவர்களுக்கு கதிரவனும் கேடயமாய், கடவுள் அவர்களுக்கு கதிரவனும் கேடயமாய், கடவுள் அவர்களுக்கு கதிரவனும் கேடயமாய். கடவுள் அவர்களுக்கு கதிரவனும் கேடயமாய். மாசற்று வாழ்பவர்கள் என்றும் அவருடன் நடந்திடுவார். மாசற்று வாழ்பவர்கள் என்றும் அவருடன் நடந்திடுவார். ஆண்டவரே ஆண்டவரே உருவாக்கி சுவாசம் தந்து என்னை நீர் வாழ வைத்தீரே. ஆண்டவரே ஆண்டவரே
சுவாசம் தந்து என்னை நீ வாழ வைக்கிறே. ஆண்டவரே ஆண்டவரே, உருவாக்கி சுவாசம் தந்து என்னை நீர் வாழ வைத்தீரே. ஆண்டவரே ஆண்டவரே, உருவாக்கி சுவாசம் தந்து என்னை நீ வாழ வைத்தீரே. என்னை நீர் வாழ வைத்தீரே. என்னை நீ வாழ வைத்தீரே. என்னை நீர் வாழ வைத்தீரே. என்னை நீ வாழ வைத்தீரே. என்னை நீ வாழ வைத்தீரே. என்னை நீ வாழ வைத்தீரே. இரண்டாம் வாசகம் வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாயுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 15. இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 மற்றும் 11 முதல் 32 வரை. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும்
இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஊமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவிருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசு வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, அழகான வாசகங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை கைவிடவில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். மீகா புத்தகத்தில் ஒருவர் 7வது அதிகாரம் 15வது வார்த்தையை எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் இப்படியாய் இருக்கிறது. மீகா புத்தகம் 7வது அதிகாரம் 15 வார்த்தை. எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை செய்வேன் என்றார். பாருங்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது நான் உங்கள் வாழ்வில் செய்த வியத்தகு செயல்களை இந்த நாளிலும் செய்ய இருக்கிறேன். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த பொழுது அவர் என்ன செய்தார், எதை செய்தார்? எனக்கு பிரியமானவர்களே, விவிலிய வரலாறும் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? எகிப்து தேசத்தில் 400 ஆண்டு காலமாய் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை அவர் விடுவித்தார். ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கின்ற பொழுது, ஒரு மனிதனை குணப்படுத்த நினைக்கின்ற பொழுது, ஒரு மனிதனை அவர் தேற்றவும் திடப்படுத்தவும் உருவாக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைக்கின்ற பொழுது, அவர் பூட்டுகிற கதவை யாரால் திறக்க முடியும்? அவர் திறக்கிற கதவை யாரால் பூட்ட முடியும்? அவர் முடிவெடுத்தால் யார் தடுக்கக்கூடும்? 400 ஆண்டுகளின் அடிமைத்தனம். ஒரு மனிதனை ஆண்டவர் விடுவிப்பார், ஒரு மனிதனை ஆண்டவர் வழிநடத்துவார் என்று சொன்னால் அவர் செய்கிற முதல் அற்புதம் அந்த மனிதன் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஆண்டவர் இன்றைக்கு என்னை வழிநடத்த ஆசைப்படுகிறார் என்பதை நான் உணர்வேனேயானால் என் வாழ்வில் என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பது யார்? என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய மகனை, மருமகனை, மாமனாரை, மாமியாரை, சகோதரனை, சகோதரியை இன்றைக்கு ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுவோம், ஜெபிப்போம் என்று சொன்னால் அவர் வழிநடத்தக்கூடிய முதல் அற்புதம், அந்த மனிதன் எப்படியான எந்த சூழலில் அவன் விழுந்து கிடப்பானோ, அடிமைப்பட்டு கிடப்பானோ, அது எப்படியான காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்கிறார். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 36, 38 பார்க்கிறோம். தந்தை
மானிட மகன் விடுதலை கொடுத்தால் மட்டுமே ஒரு மனிதன் விடுதலை பெற முடியும். இல்லை என்றால் இல்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே விடுதலை பெற முடியும் என்றால் அது மானிட மகன் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் அவருக்கு கொடுக்க வேண்டும். யார் ஒரு மனிதனை விடுவிக்க முடியும்? உண்மை நீங்கள் சார்ந்திருந்தால் அந்த உண்மை உங்களை விடுவிக்கும். யார் அந்த உண்மை? இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனை ஆண்டவர் வழிநடத்துகின்ற பொழுது செய்கிற முதல் அற்புதம், அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவமோ பலவீனமோ இயலாமையோ அகங்காரமோ ஆணவமோ அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், புதிதாய் மாற்றப்படுகிறான். அப்படி அவன் விடுவிக்கப்பட்டு அவன் வழிநடத்தப்படுகின்ற பொழுது நடக்கிற இரண்டாவது அற்புதம் என்ன? அவன் இரவிலும் பகலிலும் அவன் வெளிச்சத்தில் மட்டுமே நடந்தான். எனக்கு பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 17வது வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதனை விடுவித்து அழைத்து வருகின்ற பொழுது இரவும் பகலும் அவனுக்கு வெளிச்சமாகவே இருந்தது. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 8வது அதிகாரம் 12வது வார்த்தையில் பார்க்கிறோம், நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 5, 6 வார்த்தைகளில் இப்படியாய் நாம் பார்க்கிறோம், கடவுள் ஒளியாயிருக்கிறார், அங்கே இருள் இல்லை. ஆனால் 6வது வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் இருளில் நடந்து கொண்டு வெளிச்சத்தோடு ஒளியோடு நட்புறவு இருக்கும் என்று சொன்னால் அவன் பொய்யன். இஸ் a liar. அவன் பொய்யன். கடவுள் ஒளியாய் இருக்கிறார் என்றால் அங்கே எப்படி ஒரு மனிதன் இருளுக்குரிய ஒரு வாழ்வில் வாழ முடியும்? அது இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் அவன் வெளிச்சத்திற்குரியவனாய் மாறுகிறான். ஆகவேதான் இயேசு மலைப்பொழிவில் சொன்னார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 14, 15 தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது, நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள்ளாக வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மேலே வைப்பார்கள். மலைமேல் எரியும் விளக்கு ஒரு பொழுதும் மறைவாய் இருக்க முடியாது. ஐயா, ஒரு மனிதன் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது, நான் ஆண்டவருக்குரியவன், நான் ஆண்டவருக்குரியவள், என்னை என் குடும்பத்தை ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அவன் வாழ்வில் சந்திக்கின்ற முதல் அற்புதம், அவனுடைய அடிமை தனத்திலிருந்து அவர் அவனை விடுவிக்கிறார். இரண்டாவது, அவன் இருளுக்குரியவனாய் அல்ல, இருளை சார்ந்தவருக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்வல்ல, வெளிச்சத்தில் அந்த மனிதனை வழிநடத்துகிறார். நான் எப்பொழுதெல்லாம் வெளிச்சத்தில் நடப்பேனோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பேனோ, அப்பொழுதெல்லாம் என்னை எதிர்த்து செங்கடல்கள் நிற்கும். செங்கடல்கள் என்னை பயமுறுத்தும். பாருங்கள், செங்கடலை அவர்கள் சந்திக்கிறார்கள். 2 காரியம்தான். ஒன்று, எகிப்தியரின் வாளுக்கு அவர்கள் இரையாக வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இப்பதான் நம்முடைய மோசே சொல்லுகிறார், விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 13, 14, அஞ்சாதீர்கள், நிலைகுலையாதிருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகின்ற விடுதலை செயலை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் என்றுமே காண மாட்டீர்கள். அஞ்சாதிருங்கள், நிலைகுலையாதிருங்கள். Do not be frightened, stand firm. அப்படி என்றால் என்ன? அஞ்சாதிருங்கள், நிலைகுலையாதிருங்கள் அப்படின்னா அட்டென்ஷன். எதுல? விசுவாசத்தில், ஆண்டவருடைய முன்னிலையில், அவருடைய வார்த்தையில், அவரை பற்றி கொள்வதில், அவரில் உற்று பார்ப்பதில் அட்டென்ஷனா நிற்கணுமா? நான் அட்டென்ஷனா நின்றால் 14வது வார்த்தை சொல்லும், ஆண்டவரே உங்களுக்காய் போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். யாரெல்லாம் ஆண்டவரில் அட்டென்ஷனில் இருப்பார்களோ அவர்களுக்காய் ஆண்டவர் போரிடுவார். 15வது வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார் மோசேயை பார்த்து, ஏன் அவர்கள் என்னை நோக்கி முறையிடுகிறார்கள், அவர்களை முன்னோக்கி போகச் சொல் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் அட்டென்ஷன்ல இருந்தாதான் முன்னோக்கி போகும் பொழுது லெஃப்ட் ரைட் என்று வீரநடை எடுத்து செல்லுவான். ஒருவேளை நம்ம ஸ்டாண்டர்டிக்ஸ்ல இருக்கிறன்னு வைத்துக்குங்களேன், ஸ்டாண்டர்டிக்ஸ்ல இருக்கிற ஒருத்தன் முன்னோக்கி லெஃப்ட் ரைட்னு போட்டா அசிங்கமா இருக்கும். ஒரு மனிதன் ஆண்டவரால் விடுவிக்கப்படுகின்ற பொழுது, அவன் அடிமை ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது, அவன் வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். அவன் வெளிச்சத்திற்குரிய மனிதனாய் மாறுகிறான். மூன்றாவது,
அவன் வாழ்வில் சந்திக்கிற செங்கடல்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் அவனோடு இருப்பார், அவனோடு இருப்பார். ஈஸ்டர் திருவிழாவில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 26வது வார்த்தையை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பாருங்க, அந்த செங்கடலை ஆண்டவர் பிளந்து பிரித்து அவர்களை வழிநடத்துகிறார். அவர்கள் எப்படி வழிநடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், உலர்ந்த தரை மீது நடப்பதை போல. ஈரப்பசையே இல்லை. இவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். பின்னாடி எகிப்தியருடைய படை, குதிரை படையும் தேர் படையும் இவர்களை எதிர்த்து வருகின்றது. எகிப்தியர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் பாத்தியா? இஸ்ராயல் மக்களே, எபிரேயர்களை உங்களால் மட்டும்தான் போக முடியுமா? இதோ செங்கடலில் நாங்களும் கூட பிரயாணம் செய்ய முடியும், பயணம் செய்ய முடியும் என்று வருகிறார்கள். இங்க ஒரு காரியம் என் உள்ளத்தை நெருடச் செய்த ஒன்று. அப்படி வருகின்ற அந்த பாதையில் அவர்கள் ஒரு நொடி பொழுது மனமாறி இருந்தால், மனம் திரும்பி இருந்தால், அவர்கள் அங்கே புதைக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டிருக்க மாட்டார்களே, புதைந்து போயிருக்க மாட்டார்களே. 26வது வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ராயேல் மக்கள் எபிரேயர்கள் செங்கடலை கடந்த பிறகு ஆண்டவருடைய கட்டளை பாருங்கள், அந்த பிரிந்த கடலானது மீண்டும் இணைகிறது. நீங்க சுனாமியை பார்த்திருப்பீங்க டிவியில. அது என்ன செய்யும்? தூரமா 2-3 கிலோமீட்டருக்குள்ள போகும். போயிட்டு வரும் பொழுது அது அப்படியே சுருட்டி சுருட்டி இப்படியுமாய் ரோல் பண்ணிட்டு வரும். அவர்கள் சொன்னார்கள், இஸ்ராயேலின் கடவுள், எபிரேயரின் கடவுள் அவர்கள் சார்பாக எகிப்தியர்களுக்கு எதிராக போராட ஆரம்பித்து விட்டார். அவர்கள் சொன்னார்கள், எபிரேயரின் கடவுள் நம்மை வழிநடத்துகிறவர் உயிரோடு இருக்கிறார். யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வார்த்தையில் பார்க்கிறோம், our God is an ever living God. நம்முடைய ஆண்டவர் என்றும் வாழக்கூடியவர். எனக்கு பிரியமானவர்களை பாருங்கள், ஒரு மனிதனை ஆண்டவர் வழிநடத்துகின்ற பொழுது அவன் சந்திக்கிற முதல் அனுபவம், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான். இரண்டாவது, அவன் இருளுக்குரியவனாய் வாழ முடியாது. மூன்றாவது, அவன் வாழ்வில் செங்கடல்கள் வந்தாலும் அந்த செங்கடலில் ஆண்டவர் அவன் உடன் இருப்பார். ஆண்டவர் கூட நடந்து செல்லுவார். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்வில் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, புலம்பல்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, அங்கலாய்ப்புகள் உண்டு, ஆதங்கங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, கதறல் உண்டு, ஏமாற்றம் உண்டு, அழுத்தம் உண்டு. ஆனால் எல்லா சூழலிலும் ஆண்டவர் அவனுடன் இருக்கிறார். ஆகவேதான் யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 2லிருந்து 5 வரை வாசித்து பாருங்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அவன் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். ஏன் அவன் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும்? அந்த சோதனையின் வேளையில் தான் அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவுகோல் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். Every suffering will help us to know the measure of our own faith. I come to know the measure of my own faith. என்னுடைய நம்பிக்கையின் அளவு என்ன என்பதை நான் காண்கிறேன். எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை, அவர் நம் கூட இருந்து விடுவிப்பார். உரோமையர் 8:31-33. இதற்கு மேல் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யார் நிற்கக்கூடும்? What can we say more than this? When God is for us, who can be against us? யார் நமக்கு எதிராக நிற்கக்கூடும்? ஐயா, என்னை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும், என் மகனை வழிநடத்த வேண்டும், என் மகளை வழிநடத்த வேண்டும், என் குடும்பத்தை ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அங்கே நடக்கிற முதல் அற்புதம், கடவுளால் வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதன் அடிமைப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்க முடியாது. அடிமை வாழ்வில் வாழ முடியாது. சபை உரையாளர் 9வது அதிகாரம் 18வது வார்த்தை சொல்லுகிறது, போர் கருவிகளை விட
ஞானமே சிறந்தது, உயர்ந்தது. ஆனால் ஒரு சிறிய பாவம் நன்மைகள் பலவற்றை கெடுத்துவிடும். ஐயா, அடிமைப்பட முடியாது. அடிமைப்பட்ட வாழ்வில் அவன் வாழ முடியாது. சீராக் புத்தகம் 15வது அதிகாரம் 15 18 வரை வாசித்து பாருங்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் உன்னுடைய சொந்த விருப்பத்தை பொறுத்தது. கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம், உங்களுக்கு முன்பாக நீரையும் நெருப்பையும் அவர் வைத்திருக்கிறார், வாழ்வையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். எது வேண்டுமோ அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். எது வேண்டுமென்றாலும். எனக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்வில் சந்திக்கின்ற செங்கடல்களுக்கு நன்றி. ஏன்? ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் மட்டுமல்ல, மற்றவர்களும் காண்பதற்கு அது உதவியாயிருக்கும். கரங்களை தட்டி நம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய செங்கடல்களுக்கு நாம் நன்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் பாளையம் இறங்கி அவர் போராடுவதை நாம் காண முடியும். நான் எல்லா இடத்திலும் சொல்லக்கூடிய ஒன்று, என் வாழ்வில் நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வில் வேதனைகள், வருத்தங்கள், புலம்பல்களை பார்ப்போமோ, நம்முடைய சித்தப்பாவுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எழுதி கொள்ள வேண்டும். யாருங்க சித்தப்பா? இயேசு பெரியப்பன்னா பவுல் சித்தப்பா தானே. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வார்த்தையில் 5 காரியங்கள் உண்டு. 1, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனையே அன்றி வேறு ஒன்று இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருமோ, வேதனை வருமோ, கஷ்டம் வருமோ, கண்ணீர் வருமோ, செங்கடலை சந்திப்போமோ, அப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். என்ன தெரியுமா? தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26 27 வரை பார்க்கிறோம். கடவுள் மானிடரை தன் உருவில் தன் சாயலில் படைத்தார். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிற பொழுது ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும், நான் கடவுளுடைய சாயலில் இருக்கிறேன், கடவுளுடைய உருவில் இருக்கிறேன். ஆகவேதான் இந்த பாடுகள், ஆகவேதான் இந்த வேதனைகள். 2வது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர். இங்க இருக்கிற யாருங்க சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் நான் பிரச்சனையே சந்திக்கல, என் வாழ்க்கையில வேதனைகளை சந்திக்கல, என் வாழ்க்கையில் கண்ணீரை நான் சந்திக்கவில்லை, கவலைகளை சந்திக்கவில்லை, ஆதங்கங்களை சந்திக்கவில்லை? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த சின்ன குழந்தை பாருங்க, அந்த பிள்ளைக்கு அவளுக்குரிய வயசுக்கு அவளுக்கு ஏற்ற பிரச்சனை இருக்கு, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை உங்களுக்கு 60 வயதாக இருக்கலாம், 70 வயதாக இருக்கலாம், நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார். 1 தெசலோனிக்கர் 5:24 பார்க்கிறோம், நம்மை அழைத்திருப்பவர் நம்பிக்கைக்கு உரியவர், நம்பிக்கைக்கு உரியவர். அவர் நடந்து வந்தார், நம்ம திரும்பி பார்க்கலங்க, அதாங்க பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா முதலாவது, ஆண்டவரே உம்முடைய சாயல் உருவில் இருக்கிற, நான் பன்றி அல்ல, கழுதை அல்ல, எருமை மாடல்ல, நான் நாய் அல்ல, பன்றி அல்ல, நான் யார்? உம்முடைய சாயலில் உருவில் இருக்கிறேன். 2வது, என் வாழ்வில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆபத்துகள், மரித்து போயிருக்க வேண்டியவர்கள், ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய நம்பிக்கை. ஒரே ஒரு நிமிடம், ஒரு செகண்ட், எல்லாம் கொஞ்சம் பின்னாடி திரும்புங்களேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன். எல்லாரும் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கம்மா, எல்லாரும் தயவு செய்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. ஐயா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. அட எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. நான் சொன்னது உங்க முதுகுக்கு பின்னாடி இல்லை, உங்க லைஃப் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டீங்கன்னா நீங்க தெளிவாயிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் என் உடன் வந்தவர், அவர் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார் என்பதை நான் திரும்பி பார்க்கவில்லை. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. 3வது, நம்முடைய வலிமைக்கு மேல் அவர் சோதனைகளை அனுமதிப்பதில்லை. பிரதர் வாங்க, பிரதர் நீங்க தான் வாங்க, வாங்க ப்ளீஸ் கம். ஆமா, விவிலியம் சொல்லுகிறது, நம்முடைய வலிமைக்கு மேல் அவர் ஒரு பொழுது என்ன செய்வதில்லை? சோதனையை அனுமதிப்பதில்லை. ஒரு நாளும் அவர் அனுமதிப்பதில்லை. சீக்கிரம் வாங்க. உங்க பேரு? ஆண்டனி. வாங்க. ஒரு சின்ன கேள்வி, தப்பா நினைக்கூடாது, சரியா? எத்தனை கிலோ வெயிட் உங்களால தூக்க முடியும் சொல்லுங்க? ஒரு 35. நல்லா யோசித்துக்குங்க. அதுவும் பாருங்க, 35 கிலோ தூக்கி விட்டா தான் தூக்குவாராம். எங்க உங்க கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லுங்க? 25. பாருங்க, 35 குறைஞ்சிட்டார், 25. ஆமா,
இந்த சகோதரர் ஆண்டனி நல்லா ஜெபிக்கக்கூடியவர், விவிலியம் வாசிக்கக்கூடியவர், ஜெபமாலை செய்யக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் காலையிலே பூசைக்கு வந்துடுவார் பேராலயத்திற்கு. அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிப்பார். அன்றைக்கு ஜெபித்துட்டு ஒவ்வொரு நாளும் வாக்கிங் போவார். என்ன செய்வார்? வாக்கிங் போவார். நிறைய கடன் பிரச்சனை, என்ன செய்யனே தெரியல, நிறைய போராட்டம், அழுது ஜெபிச்சுட்டு அப்படியே போகும்போது வாக்கிங் தனியாக அப்படியே போய்கிட்டு இருக்கார். இந்த வயக்காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கார். போகும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன சத்தம், அந்தோனே அங்கே இருக்கிற மூடை உனக்கு தாயா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. ஒரு மூடை எல்லாம் 500 ரூபாயும் 2000 ரூபாய் கட்டா இருக்கு. ஏறக்குறைய ஒரு 100 கிலோ இருக்கும். எத்தனை கிலோ இருக்கும்? ஆனால் இவர் பாவம், இவர் சொல்கிறார் எனக்கு 25 கிலோ தான் கெப்பாசிட்டி, 35 கிலோன்னா யாராவது தூக்கி விடணும். உடனே இவர் என்ன செய்வார்? 25 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டு 75 கிலோவை தூக்கி போட்டு போயிடுவார். அவர் பார்க்குற அது எப்படி, ஆமாம், உருண்டாவது புரண்டாவது யாருக்கும் தெரியாம முதுகே உடைஞ்சாலும் பரவாயில்ல தூக்கிட்டு போயிடுவேன். அப்படிதானே? பார்த்தீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. போங்க. அப்ப நம்ம அநேக முறை நினைக்கிறோம், ஆண்டவர் என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய எபிலிட்டி 25 கிலோன்னு நினைக்கிறோம். ஒருவேளை 35 கிலோன்னு இல்லைங்க, உங்க கெப்பாசிட்டி 100 கிலோங்க. நான் இன்னும் என்னை ஒன்னாப்லே வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்கேஜிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்னை யூனிவர்சிட்டி லெவல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி. அநேகர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சில நல்ல பிள்ளைகள் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் வந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அது உங்கள் நல்ல மனசு, காட் பிளஸ் யூ. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. உங்கள் கெப்பாசிட்டி ஒன்னாப்பு இல்லை, 1ஆம் வகுப்பு இல்லை. உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு தரத்தை வைத்திருக்கிறார். பொதுவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனை அன்றி வேறொன்றும் இல்லை. பாடுகள் வந்தா நான் மனிதன். 2வது, அவர் நம்பிக்கைக்குரியவர், அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும். 3வது, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வலிமைக்கு மேலாக ஒருபொழுதும் பாடுகள் வருவதில்லை. 4வது, அப்படி வருகின்ற பொழுது அதை தாங்கும் பலத்தை அவர் கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார். 5 முடியலன்னா தப்பிக்கக்கூடிய வழியை அவரே உருவாக்கி கொடுப்பார். நம் வாழ்வில் செங்கடல்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி. நம் வாழ்வில் கண்ணீர் கதறல் வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி. நாம் தோற்று போகின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி. ஏமாந்து போகின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி. பலவிதமான கதறல்களை சந்திப்பதனால் ஆண்டவருக்கு நன்றி. காரணம், ஆண்டவர் என்னோடு இருப்பது மட்டுமல்ல, அவர் என்னை எடுத்து பயன்படுத்தி போவது மட்டுமல்ல, என்னை ஆசீர்வதிக்க போவது மட்டுமல்ல, என் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாய் எனக்கு விருந்தொன்றை அவர் உருவாக்குவது மட்டுமல்ல, என் தலையில் எண்ணெயை பூசுவது மட்டுமல்ல, அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நானும் மற்றவர்களும் காணச் செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். செங்கடல்களை கண்டு அஞ்சி விடாதீர்கள். செங்கடல் இருந்து காப்பாத்திட்டு வந்துட்டாரு. அடுத்த அற்புதம் பாருங்களேன். அவங்க சொல்றாங்க, என்னப்பா சாப்பிடல, சாப்பாடு வேணும். பாருங்கள், அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். விடுதலை பயணம் 16வது அதிகாரம் 31 பார்க்கிறோம். மன்னாவை கொடுத்தார். ஆனா நம்ம ஆட்களுக்கு பார்க்கறாங்க, வெறும் சைவமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சைவமே. அப்பப்போ கொஞ்சம் அசைவம் இருந்தால் தானே கொஞ்சம் நாக்குக்கு ருசியாக இருக்கும். ஒரே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புகார் கொடுத்தாங்க. காடைகளை ஆண்டவர் மோசே வழியாக வர வைத்தார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். விவிலியம் சொல்லுகிறது, இடுப்பு அளவிலும் அவர்களுக்கு, இடுப்பு வரையில் இந்த உயரத்தில் காடைகள் வந்து இப்போ பார்க்குற மாதிரி சும்மா ஒரு கொஞ்சம் இவ்வளோ சின்ன சைஸ்லாம் இருந்திருக்காதுங்க. அப்போலாம் பெருசாக இருந்திருக்கும். ஏறக்குறைய கோழி சைஸ் வச்சுக்கங்களேன். எண்ணிக்கை புத்தகம் 11வது அதிகாரத்தை குறித்து வைத்து இல்லம் சென்று வாசித்து பாருங்கள். நான் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருந்திருக்கும் என்று. இவங்க என்ன செய்திருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்து, எல்லாம் அங்க போய் பிடி, இங்க பிடி, என்ன செய்வான், அப்படியே போயிட்டு பெட்ஷீட்டை எடுத்து போர்வை எடுத்து அதை போட்டு எடுத்து வந்து மனைவி இடத்துல கொடுப்பான். இதெல்லாம் உரிச்சு என்ன சொல்றது, குழம்பு சரி, அப்புறம் எடுத்துட்டு வரேன், அதெல்லாம் கட் பண்ணி உப்பு போட்டு காயவை, நாளைக்கு நாளை மறுநாள்லாம் பயன்படுத்த வேணும். சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? ஒவ்வொருத்தரும் சர்வ சாதாரணமா 10 காடைகள் 15 காடை சாப்பிட்றான். விட்ட உடம்பு எப்படி இருந்திருக்குல்ல? காஞ்ச மாடு கம்மங்கொள்ளைக்கு போனா எப்படி இருக்கும்? அசைவம் சாப்பிடல, ரொம்ப நாள் ஆயிட்டு சாப்பிடல.
ஆண்டவர் காடைகளை கொடுத்தார், அசைவ உணவை கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். ஒரு மனிதர் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது அந்த மனிதன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறான், வெளிச்சத்திற்குரியவனாய் மாறுகிறான். அவன் வாழ்வில் செங்கடல்கள் வருகிற பொழுது ஆண்டவர் அவனோடு இருப்பதை காணச் செய்வார். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கின்ற பொழுது குறைவில்லாமல் உணவை தருவார். திருப்பாடல்கள் 34:10 பார்க்கிறோம், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எது குறைவுபடுவதில்லை? நன்மைகள் குறைவுபடுவதில்லை. பார்த்தீர்களா? வயிறார உணவு கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். அடுத்து ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். தண்ணீர் இல்லை, தாகமாயிருந்தது, தாகமாயிருந்தது. விடுதலை பயணம் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் யாவருக்கும் தண்ணீரை கொடுத்தார். பாறையை தட்டினாரு, தண்ணி வந்தது. தண்ணி பிரச்சனை என்னன்னு திண்டுக்கல்ல இருக்கிற நமக்கு தான் புரியும். தவசி மேல நம்முடைய தியான இல்லத்தில் 1400 அடி போட்டிருக்கிறோம். 1300 அடிக்கு அப்புறம் தான் தண்ணியே வந்தது. எத்தனை லட்சம் மக்கள் வந்த ஆட்கள் ஜஸ்ட் ஒரு டம்ளர் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் குறையாம 5-6 லிட்டர் குடிச்சிருப்பாங்க. இதுல வேற சேமித்து எடுத்துட்டு போயிருப்பா. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரால் வழிநடத்தப்படக்கூடிய மனிதன் அவனுடைய தாகத்தை ஆண்டவர் தணிக்கிறவராய் இருக்கிறார். விடுதலை பயணம் 15, 23, 24 பார்க்கிறோம். 22 கசப்புகளை மாற்றுவார், மாறா மதுரமாய் மாறும். ஆண்டவரால் வழிநடத்தக்கூடிய எல்லா மனிதருடைய வாழ்விலும் அவன் சந்திக்கக்கூடிய மாறாக்கள் மாறும், கசப்புகள் மாறும். நம்முடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிற கசப்புகள் நிரந்தரமானவை இல்லை, நிலையானவை இல்லை. இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் நிலையானது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் நம்புகிற, நேசிக்கிற அவர், நம்மை மீட்கிற அவர் மட்டுமே நிலையானவர், நிரந்தரமானவர், நிறைவானவர். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு திருடனுக்கு 3 குவாலிஃபிகேஷன் இருக்கு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நமக்கு தெரிந்த ஒன்றுதான். யோவான் 10:10 பார்க்கிறோம். திருடனுடைய வேலை திருடுவது, அழிப்பது, கொல்வது. வேற எதற்கு வருவான்? திருட வந்து வீட்டில் வந்து, ரொம்ப வணக்கங்க, நான் தான் திருட வந்திருக்கிறேன், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்பு சுகம்னு கேள்விப்பட்டேன், விசாரிக்க வருவா? இல்லை. திருடன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நாமோ நம்முடைய ஆடுகள் வாழ்வையும் வாழ்வின் நிறைவை பெரும்படியாக வந்தோம், வாழ்வை கொடுக்க வந்தவர். இந்த எல்லாவற்றிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஜீரண முடியாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 8வது அதிகாரம் இணைச்சட்டத்தில் 4வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. அந்த 40 ஆண்டுகளும் அவர்கள் பாலை நிலத்தில் நடந்த பொழுது மேலாடைகள் நைந்து போகவில்லை, கால் பாதங்கள் வீங்கவும் இல்லை. ஒரு 3 முறை நம்ம துணியை துவைத்தனா எல்லாருக்கும் தெரியும் இது பழைசுன்னு சொல்லிட்டு. 40 ஆண்டுகள். ஒரு சிலர் இங்கிருந்து மதுரைக்கு போனா போதும், இங்கிருந்து தவசி மடைக்கு போனா போதும், கால் அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கிடுது. 40 ஆண்டுகள் மழையென்று பாராமல், வெயிலென்று பாராமல் அவர்கள் நடந்தார்கள், ஓடினார்கள். விவிலியம் சொல்லுகிறது 40 ஆண்டுகள் மேலாடை நைந்து போகவில்லை, கால் பாதங்கள் வீங்கவும் இல்லை, வீங்கவும் இல்லை. 40 ஆண்டுகள். என்னது? 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? எவ்வளவு நல்ல ஆண்டவர். வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். பழைய ஏற்பாட்டில் தந்தையாகிய கடவுள் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பொழுது அவர் செய்த, நடத்தின அதே அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக. பாதையில்லா பாலைவனத்தில் பாதைகளை அமைப்பவர், வழியில்லா செங்கடலில் வழியை உருவாக்குபவர், எங்களை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும்.
பாலைவனத்தில் பாதை அமைத்தி வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீ. இல்லா பாலைவனத்தில் பாதையை அமைத்தீர், வழியில்லா செங்கடல் வழியை திறந்தீர். பாதையில்லா பாலைவனத்தில் பாதை அமைத்தி வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீ. பாதையில்லா பாலைவனத்தில் பாதையை அமைத்தீர், வழியில்லா வலக்கரம் செங்கடல் உயர்த்தி. வழியை திறந்தீர். என் வழியும் நீரே, என் வாழ்வும் நீரே, என் வழியும் நீரே, என் வாழ்வும் நீரே. என் வழியும் நீரே, என் வாழ்வும் நீரே, என் வழியும் நீரே, என் வாழ்வும் நீரே. உண்மையும் நீரே என் இயேசுவே. என் உண்மையும் நீரே, கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவே. பாதையில்லா பாலைவனத்தில் பாதை அமைத்தி வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீ. பாதையில்லா பாலைவனத்தில் பாதையை அமைத்தீர், வழியில்லா செங்கடல் வழியை திறந்தீர். 40 ஆண்டுகள் நடந்த பொழுது, 40 ஆண்டுகள் நடந்த பொழுது, 40 ஆண்டுகள் நடந்த பொழுது, 40 ஆண்டுகள் நடந்த பொழுது, மேலாடைகள் நைந்து போகவில்லை, மேலாடைகள் நைந்து போகவில்லை, கால் பாதங்கள் வீங்கவும் இல்லை, கால் பாதங்கள் வீங்கவும் இல்லை. எங்களை நீர் சுமந்து சென்றவரே, எங்களை சுமந்து சென்றவரே, எங்களை நீர் சுமந்து செல்பவரே, எங்களை சுமந்து செல்பவரே. உம்மை மறப்போமோ மறந்து வாழ்வோமோ, உம்மை மறப்போமோ மறந்து வாழ்வோமோ, உம்மை மறப்போமோ மறந்து வாழ்வோமோ, உம்மை மறப்போமோ மறந்து வாழ்வோமோ. பாதையில்லா பாலைவனத்தில் பாதை அமைத்தி வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீ. பாதையில்லா பாலைவனத்தில் பாதையை அமைத்தீர், வழியில்லா செங்கடலில் வழியை திறந்தீர். எம் வழியும் நீரே, எம் வாழ்வும் நீரே. வழக்கரம் உயர்த்தி. எம் வழியும் நீரே, எம் வாழ்வும் நீரே. எம் வழியும் நீரே, எம் வாழ்வும் நீரே, எம் வழியும் நீரே, எம் வாழ்வும் நீரே. உண்மையும் நீரே என் இயேசுவே. உண்மையும் நீரே, எம் இயேசுவே. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். எனக்கு பிரியமானவர்களை, நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். ஒரு அழகான நற்செய்தி. என் வாழ்வில் மிகவும் நேசிக்கக்கூடிய பல நற்செய்திகளில் இதுவும் ஒன்று. பாருங்கள், ஒரு வாலிபன் தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அப்பா, எனக்குரிய சொத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். எனக்குரிய பங்கை கொடும், எனக்குரிய ஷேரை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். நாம் ஆண்டவரிடத்தில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே எனக்கு தாரும் என்று கேட்கிற பொழுதெல்லாம் மனங்கோணாமல் கொடுக்கிறாரே. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7லும், திருப்பாடல்கள் 17, 6, 18, 6, எரேமியா புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வார்த்தையில் நாம் கேட்கிற பொழுதெல்லாம் அவர் கொடுக்கிறார். கண்ணீரோடு கதறுகிற பொழுதெல்லாம் அவர் கொடுக்கிறார். எவ்வளவு நல்லவர்! ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய தந்தையிடத்திலே எனக்குரிய பங்கை கொடும் என்று கேட்டான்.
நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆண்டவர் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு, இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு சூசிப்பர் என்ன ரொம்ப இப்படி சோதிக்க கூடாது, மரியா மாதா என்னை இப்படி சோதிக்க கூடாது, செபஸ்தியார் சோதிக்க கூடாது, அந்தோனியார் சோதிக்க கூடாது. ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 9வது 13வது வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 13லிருந்து இப்படியாய் நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் சோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்து வந்ததென்று யாரும் சொல்லக்கூடாது. காரணம், கடவுள் எவரையும் சோதிப்பதில்லை, எவரையும் சோதிப்பதில்லை. அவர் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாகக்கூடியவர் இல்லை. 14வது வார்த்தை சொல்லுகிறது, ஒரு மனிதன் சோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய சொந்த தீய நாட்டத்தினாலே அவன் சோதிக்கப்படுகிறான். தன்னுடைய சொந்த தீய நாட்டம். உரோமையர் 7வது அதிகாரம் 15-19 இப்படி பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, எதை செய்ய நினைக்கிறேனோ செய்ய முடியவில்லை, எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதைத்தான் செய்கிறேன். 19 சொல்லும், நான் செய்ய நினைக்கிற நன்மையை செய்ய முடியவில்லை, செய்யக்கூடாது என்று நினைக்கிற தீமையை செய்கிறேன். ஆனால் 16 சொல்லும், நான் நன்மைகள் செய்யக்கூடாது என்ற எண்ணம் என்னில் இல்லாமல் இல்லை, ஆனால் என்னால் செய்யத்தான் முடியவில்லை. காரணம் பாவம். எனக்கு பிரியமானவர்களே, உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். பானையில் இருந்தாதான் அகப்பிழ வரும், பானையில் இல்லாதது அகப்பிழ வராது. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்கிற பொழுது, பலவீனத்தில் விழுகிற பொழுது அதை அவன் நியாயப்படுத்துகிறான். செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். இந்த ஊதாரி மகன் வாழ்வில் நடந்த நிலை என்ன தெரியுமா? அவன் தன்னை நியாயப்படுத்தினான். செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். பணத்தெல்லாம் வாங்கிட்டு போனா, செலவு செய்தான், நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள். நம்மிடத்தில் பணம் இருக்கிற பொழுது, பட்டம் இருக்கிற பொழுது, பதவி இருக்கிற பொழுது நிறைய உறவுகள் தேடி வரும். ஆனால் உங்களிடத்திலே வேதனையிலும் வருத்தத்திலும் நீங்கள் புரடுகின்ற பொழுது, உடலுகின்ற பொழுது எத்தனை உறவுகள் வரும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு நிகழ்வு. நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள், மகிழ்ச்சியா இருந்த, ரொம்ப சந்தோஷம், எல்லாவற்றையும் செலவு செய்தான். ஒரு நாள் நேரம் வந்தது, கையில் பணம் இல்லை. நண்பர்கள் ஒவ்வொருவராக பிரிந்து போனார்கள். தனிமையானான், தவித்தான். இறைவார்த்தை சொல்லுகிறது, அவன் பன்றிகளை மேய்க்கக்கூடியவனாய் மாறினான். பன்றிகளை மேய்க்கக்கூடியவனாய். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். சுருக்கமாக முடித்துக் கொள்வோம். 2000 வருடத்திற்கு முன்பாக இயேசு இந்த உவமையை சொன்ன பொழுது எப்படி இருந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் பாருங்க. ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு பெரிய தகப்பன், தந்தையினுடைய மகன், வசதிகள் உண்டு, அந்தஸ்து உண்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போயிட்டான். இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விட்டு போகிற ஒரு மனிதனை குறித்து, ஆண்டவரை தேட முடியாமல் இருக்கிற ஒரு மனிதனை குறித்துத்தான் இன்றைய வார்த்தைகள் நம்மை பார்த்து பேசுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பாக என்ன நடந்திருக்கும்? இவன் பன்றிகளை மேய்க்கிற மனிதனாய் மாறினான். என்ன நடந்திருக்கும்? உங்களிடத்தில் அதை சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். தம்பிகளை எழும்புங்க, வாங்க ஐயா வாங்க. இவன் தான் ஊதாரி மகன் நினைச்சுக்குவோம், சரியா? ஆமா ஐயா வாங்க, நீங்க தான் வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க வாங்க வாங்க. இவர் அப்பான்னு வச்சுக்குங்க. என்ன செய்யறாரு? பையனுக்கு ஆஸ்தி கேட்டா, ஷேர் கேட்டா, கொடுத்தாச்சு. ஆனா என்ன செய்தான்? அதை தவறா பயன்படுத்தி கடைசியில எல்லாவற்றையும் இழந்து போனான். அங்க போய் நில்லுங்க பார்க்கலாம், அங்க போய் நில்லுங்க பார்க்கலாம். ஆமா, கடைசியில் என்ன செய்யறான்? பன்றிகளை மேய்க்கிறவனா மாறுறான். கீழே குடிங்க ஐயா, பன்றி மாதிரி உட்காரு பார்க்கலாம், ரெண்டு பேரும் பன்றி மாதிரி. ஆமா அப்படி ஓகே. இவன் என்ன செய்யறான்? பன்றிகளை பாதுகாக்கிறான், பன்றிகளுக்கு உணவு கொடுக்கிறான். இவன் என்ன செய்திருப்பான்? விவிலியம் சொல்லுகிறது, பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவு கூட தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறது. இவன் என்ன செய்திருக்கிறான்? அந்த தவிடெல்லாம் எடுத்து வரான், அதனுடைய சாப்பாட்டை எடுத்துட்டு வந்திருக்கான். வந்து கொஞ்சங்க லைட்டாக வைத்துட்டு அதை அப்படியே ஒரு துணியோ இல்லை பேப்பரோ இல்லை இலையோ போட்டு மூடிட்டு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பன்றிகளுக்கு அவன் கொடுக்குறான்.
கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நடக்கிற ஒன்று, இந்த பன்றி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் பிடிச்சிட்டு இந்த 2 பன்றிகள் என்ன பண்ணது, அப்படி இங்க வந்ததுங்க. வாங்க, இதை பார்க்கறான். ஆஹா, எனக்கு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இவன் பன்றியோட சண்டை போடுறான். பன்றி இவனை கடிக்குது, இவன் பன்றியை பிடிக்கிறான். பன்றி இவனை கடிக்குது, இவன் பன்றியை பிடிக்கிறான், கடிக்கிறான். பாருங்க, எங்க சாப்பாட்டுக்காக பன்றியை போய் கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயா நானா பார்த்துருவன்றைக்கு அப்படின்னு சொல்லி பன்றிகளோடு பன்றியாய் அவன் போராடுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அவலமான ஒரு நிலை. இப்பதான் செல்ஃப் ரியலைசேஷன் வருது இவனுக்கு. தன்னை உணர்கிறான், தன்னை உணர்கிறான். அவன் சொல்றான், ஐயோ எங்க அப்பா வீட்டில், நீங்க போகலாம் பிரதர் போங்க. ஆமா, எங்க அப்பா வீட்டில் வேலையாட்களுக்கு மிகுதியான உணவு இருக்கிறது. எனக்கு இந்த பன்றிகளோட சண்டை போடுறதுக்கே நேரம் இல்லையே. செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்ந்துட்டான். உடனே சொல்றான், எங்க அப்பாவிடத்தில் நான் செல்லுவேன். அப்பா, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் தகுதி இழந்தவன். என்ன செய்யறான், முடிவெடுக்கிறான். அப்பாவிடத்துல போவன்னு சொல்லிட்டு, அப்பா அங்க வாங்க பாப்பா. அப்பா, இன்றைக்கு இருக்கிற மாதிரி டைம் பிரகாரம் பஸ் இல்லைங்க. அன்றைக்கு இவர் என்ன செய்யறாரு, எப்ப அவன் மனம் மாறினானோ, அப்பாவிடத்தில் போவேன் என்று சொன்னானோ, ஆன்மா கனெக்ட் ஆயிட்டு. their hearts have been connected. கனெக்ட் ஆயிட்டு. எனக்கு பிரியமானவர்களே, அப்பாவை தேடி மகன் வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது அப்பா தூரமா இருந்தவர் ஓடி வரார். வாங்க பிரதர் வாங்க. அப்பாவை, ஆமா, இவன் போய் என்ன செய்யறான், காலில் விட போறான். அப்பா தூக்கிட்டார். ஆமா, அவன் சொல்றான், அப்பா அப்பா உமக்கு எதிராக, விண்ணகத்திற்கு எதிராக நான் பாவம் செய்தேன். அப்பா அதெல்லாம் மைண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆன்மா கனெக்ட் ஆயிட்டு. நான் எப்பொழுது என் வாழ்வை ஆண்டவரிடத்தில் கொடுப்பேனோ, அவர் என்னை தண்டிப்பவர் அல்ல, அவர் மன்னிப்பவர். இந்த மன்னிக்கிற ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இன்றைக்கு நினைக்கலாம், ஐயோ நான் படுகுழியில் இருக்கிறேன், எல்லாம் முடிந்து போய்விட்டது. தேங்க்ஸ் பீ டு காட். நான் படுகுழியில் இருக்கிறேன் எப்பொழுது நினைப்பேனோ, நான் விடுதலையை பெறப்போகிறேன். நான் எப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன் என்று நினைப்பேனோ, ஆசீர்வாதத்தை பெறப்போகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த ஊதாரி மகனைப் போல உங்கள் வாழ்வில் ஆண்டவர் கொடுத்த நன்மைகள், நன்மையான ஈவுகளை, ஆசீர்வாதங்களை தொலைத்து விட்டீர்களோ, இழந்து போனீர்களோ, டோன்ட் பி வரிட். Don't be worried. தந்தையிடத்தில் எழுந்து வாருங்கள். நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்யுங்கள். நம்மை தண்டிப்பவர் அல்ல, நம்மை அழிப்பவர் அல்ல, அவர் ஆக்குபவர், அவர் மன்னிப்பவர். எழுந்து நில்லுங்கள். நாம் ஜெபித்து நம்மை காணிக்கையாய் ஒப்பு கொடுக்க போகிறோம். எழுந்து நில்லுங்கள். உதாரி மகனைப் போல ஒருவேளை ஆண்டவருடைய நன்மைகள், நன்மையான ஈவுகளை, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தவறாய் பயன்படுத்தினவர்களோ நாம். பன்றியின் குடியில் விழுந்து கிடப்பவர்களோ நம்மை கொஞ்சம் உணர்வோமா? அப்பா, இதோ நான் எழுகிறேன். என்னை தண்டிப்பவர் அல்ல நீர் மன்னிப்பவர், என்னை அழிப்பவர் அல்ல நீர் ஆக்குபவர், என்னை உருகுலைப்பவர் அல்ல உருமாற்றுகிறவர். என் குடும்பத்தில் இன்றைக்கு அந்த ஊதாரி மகன் போல தத்தளித்து கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற யாவரையும் இதோ காணிக்கையாய் உன் பாதம் கொண்டு வருகிறோம். எங்களை ஆசீர்வதியும், மனமாற்றத்தையும் மனம் திரும்புதலையும் எங்கள் வாழ்க்கைக்கு தாரும், எங்கள் குடும்பத்திற்கு தாரும். ஜெபிப்போம், காணிக்கையாய் ஒப்பு கொடுப்போம். காணிக்கை நேரம். ஒரு நிமிடம் நாம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். காணிக்கை நேரம். வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் உள்ளம் என்ற உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் என்ற உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இக்காணிக்கை எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை எனும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கை மீது பெரிதும் ஆர்வம் கொண்டாள். அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எறியச் செய்தார். ஆகவே நாங்களும் மக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானத்துதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் இத்தவக்கால நற்செய்தி இறை செய்தியை வழங்கி எங்களை இயேசுவின் பாடுகளில், இயேசுவின் உயிர்ப்பில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை ஜோசப் விக்டர் மற்றும் அருட்சகோதரர்களையும் ஆசிர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிகவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு அவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவன் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் மதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க விடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளில் கருத்தூண்டு நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
வாழ்வின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் தாயாகி தாளாட்டினார். ஓடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றினார். அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியிடுவீர்களா? நம் உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கிற நற்கருணை நாதர் இயேசுவோடு பேசுங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் முழுவதும் கடவுளுடைய கிருபையும் அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தினாலும் இந்த ஒரு நாள் தவக்கால நற்செய்தி கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நமது மேதகு ஆயர் பெருந்தகை அவர்களால் ஜெபிக்கப்பட்டு இந்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு ஜெபமாலையோடு தொடங்கும், 1 மணி வரை நடைபெறும். அதன் பிற்பாடு மாலை 6 மணிக்கு ஜெபமாலையோடு தொடங்கும். இதேபோல் 9 மணிக்குள்ளாக அனைத்து நிகழ்வுகளும் முடிந்துவிடும். எனவே நேரத்தை பொறுத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தவ காலத்தில் இதெல்லாம் ஒரு தவ முயற்சிகள். நம்ம எப்போதுமே டைம் டேபிள் போட்டு வாழ்ந்து பழகிட்டோம் இல்லையா? இதுக்கு 5 நிமிஷம், அதுக்கு 5 நிமிஷம், இதுக்கு 10 நிமிஷம் அப்படின்னு அட்டவணைக்குள் நமது வாழ்க்கையை பல நேரங்களில் அடக்க வேண்டிய கட்டாய சூழல். ஆனால் அதையும் தாண்டி ஒரு 1/2 மணி நேரம் கடவுளுக்காக, அது ஒரு தவ முயற்சியினுடைய ஒரு அடையாளம் என்பதை நிறுத்தி கொள்ளுங்கள். மனதில் இருத்தி கடவுள் நம்ம கொடுத்த இந்த 2 நாளை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வோம். தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களின் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும், சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். திருப்பாடல்கள் 84:4-5. நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைப்பொருள்களில் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வல்லமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். ஊழியங்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்படிலும் நிலைத்திருந்து அவர்களை உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளாய் செல்லுங்கள், வாழ்க்கையின் பணி தொடரட்டும்.
மரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நுந்தழுதாயோ தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கள்ளங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நுந்தழுதாயோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். Oh